சாய் சுதர்சன் இதுக்கப்புறமா இந்திய டீமை விட்டு விலகிதான் இருக்கணும்னு ஆகாஷ் சோப்ரா வார்த்தைகளை அள்ளி வீசி இருக்கிறாரு. இது எதனால தெரியுமா? படிக்கல் டீம்ல படம் எடுத்ததுனால சாய் சுதர்சன் சாய வேண்டிய சிச்சுவேஷன் உருவாகி இருக்கு. அந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 167 ரன் அடிச்சாரு, செகண்ட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 117 ரன் அடிச்சாரு. ஆனா சாய் சுதர்சன் 12 இன்னிங்ஸா விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. இப்பதான் 383 ரன் அடிச்சிருக்காரு. ஆனா படிக்கல் 6 இன்னிங்ஸ்ல 418 ரன்னும் இப்போ லாஸ்டா விளையாடின 3 இன்னிங்ஸ்ல 328 ரன் அடிச்சிருக்காரு. நவம்பர் மாசம் நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில தேர்ட் பிளேயரா சாய் சுதர்சன் இறங்குவாரா இல்ல படிக்கல் இறங்குவாரா? இந்த கேள்வி மட்டும்தான் சோசியல் மீடியால கேள்வியா எழுந்துகிட்டு இருக்கு. சாய் சுதர்சன் கொஞ்சமா காயமா இருக்குன்னு இடத்த காலி பண்ணாரு. ஆனா படிக்கல் பட்டா போட்டு இது ஏன் இடம், நீ இடத்த காலி பண்ணுன்னு பர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாரு. இந்த தேவ்தத் படிக்கல் இருக்கிறார்ல, இந்த படி அடையிறதுக்கு முன்னாடி இவர் நிறைய மெதிய வாங்கி இருக்கிறாரு. ஆர்சிபில இருந்து ரிலீஸ் பண்ணாங்க, ராஜஸ்தான் போனாரு, எல்எஸ்ஜி போனாரு, திரும்பவும் 2 கோடி பேஸ் பிரைஸ்க்கு ஆர்சிபியே வாங்குனாங்க. ஆனா கடைசியா ஆர்சிபி கப் அடிக்கும் பொழுது இம்பார்ட்டன்டான ரோலை பிளே பண்ணி இருக்கிறாரு. இப்போ T20 ஆடுவேன், டெஸ்ட் மேட்ச் ஆடுவேன், தேவைக்கேத்த மாதிரி அன்னியனாவும் அம்பியாவும் மாறி மாறி மாஸ் காட்டி இருக்கிறாரு. இப்போ இவர் பண்ண பர்ஃபார்மன்ஸை வச்சு, புள்ளி விவரத்தை வச்சு ஆகாஷ் சோப்ரா சாய் சுதர்சன் இதுக்கப்புறமா டீமை விட்டு விலகிதான் இருக்கணும், படிக்கலுக்கு மட்டும்தான் அடுத்த டெஸ்ட் போட்டியில வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லி இருக்கிறாரு. சோ ஆகாஷ் சோப்ரா சொன்ன மாதிரி சாய் சுதர்சன் டீமை விட்டு விலகிதான் இருக்கணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.